அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப பயனுள்ள வழிபாடு. நம்ம வீட்டில் வந்து மேக்ஸிமம் நமக்கு பிரச்சனை வர்றதே வந்துட்டு பணம்னால தான், பண பிரச்சனை தான். இந்த பணம் நம்ம கையில் இருந்துட்டாலே எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுற கேப்பபிலிட்டி நம்மக்கிட்ட வந்துடும். ஸோ இன்றைக்கி செய்யப்படுற வழிபாடில் உங்கள் பண பிரச்சனை தீரப்போகுது, கடன் பிரச்சனை தீரப்போகுது, எப்போவுமே பணம் வரவு இருக்க போகுது. பணம் இல்லை அப்படின்ற நிலைமை உங்களுக்கு இருக்கவே இருக்காது. எனி டைம் உங்கள்கிட்ட மணி இருக்கும். எல்லா பிரச்சனையும் ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ண முடியும். இது ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணும். இன்றைக்கி செய்யப்படுற வழிபாடு பார்த்திங்கன்னா, மஞ்சள் தாராதேவியோட மந்திரத்தை சொல்லி தான் வழிபட போகிறோம். நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் க்ரீன் தாராதேவியை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதுக்கு ஒரு மந்திரம் கொடுத்துருப்போம். நம்ம சொல்கிற இந்த மந்திர வழிபாடுகள், நம்பர்ஸ் இதெல்லாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ் சொல்லிட்டு வரீங்க, நிறைய மிராக்கிள்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாேருக்கும் நன்றி. இது வந்து கடவுள் செய்கிறது தான். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எப்போவுமே செல்வ நிலை இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் சேலரி இன்க்ரிமெண்ட் வேணும்னு கிடைக்கிறவங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும். அதே போல் கடன் பிரச்சனை அடியோடு தீர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி வழிபடுறவங்களுக்கும் இது ஒர்க் அவுட் ஆகும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு எத்தனை தடவை வேணாலும் இந்த மந்திரம் சொல்லலாம். அதே மாதிரி நாள் கிழமை எந்த நாளில் வேணால் நீங்கள் சொல்லலாம், எத்தனை தடவை வேணாலும் சொல்லலாம். நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வர்ஷிப் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்துட்டு தொடர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருங்க. சொல்ல உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் அது கொண்டு வந்து தரும். ஆனால் நீங்கள் அதிக நம்பிக்கையோடு பண்ணுங்கள். முதல்ல இந்த மந்திர வழிபாடை சொல்கிற போது நீங்கள் உங்களோட நம்பிக்கை தான் உங்களோட எண்ணங்களை பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லி நிறைவேற்றி தரும். உங்கள் காரியங்கள் சக்ஸஸ் அடையும். ஸோ அதனால் வந்துட்டு அதீத நம்பிக்கையோடு பண்ணுங்கள். நம்பிக்கை ஒரு துளி நம்பிக்கை கூட குறைவாக பண்ணாதீங்க. கண்டிப்பாக இது வந்து பாசிட்டிவான ரிசல்ட் தான், எனக்கு ஆன்சர் தான் இந்த மந்திரம் சொல்லி நான் கொடுக்க போகுது, எனக்கு பாசிட்டிவான பதில் தான் கிடைக்க போகுது கடவுள்கிட்ட அப்படின்னு மனசார வேண்டிக்கங்க. உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்ஸே கிடைக்கும். உங்கள் பண பிரச்சனை சால்வ் ஆகும். அதுக்கப்புறம் உங்கள் செல்வ நிலை வந்து உயரும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸ் வந்துட்டு பண்ணிகிட்டே இருப்பீங்க. பட் வந்து பெருசாக என்னால் க்ரோ பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வழிபடுங்க. உங்களுக்கான கிராஃப் வந்து அதை ஏற்றி கொடுக்கும். அதே மாதிரி வந்துட்டு நம்ம உழைக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம எதுவுமே பண்ணாமல் மந்திர வழிபாடு மட்டும் சொல்லி பண்ணால் ஒர்க் அவுட் ஆகாது. நம்மளோட வேலையை நம்ம செஞ்சு முடிச்சிடணும். செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு கடவுள்கிட்ட கேட்குறோம், இந்த பிரபஞ்சத்துக்கு கேட்குறீங்க. நம்மளோட வேலையில் செஞ்சு முடிச்சிட்டேன், எனக்கு நான் நினைக்கிற வருமானம் கிடைக்கணும், அந்த பணம் இருந்தால் அதனால் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. கடவுள் வந்து எண்ணங்களை ஈடேற்றி கொடுப்பாங்க. ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மந்திரம் வந்து வீடியோவில் கொடுத்துருப்பேன் பாருங்கள். ஓம் தாரே துத்தாரே தூரே புஷ்டிம் குரு சோஹா. இந்த மந்திரத்தை நீங்கள் எத்தனை தடவைனாலும் சொல்லலாம். ஓம் தாரே துத்தாரே தூரே புஷ்டிம் குரு சோஹா. ஓம் தாரே துத்தாரே தூரே புஷ்டிம் குரு சோஹா. இதை வந்து தொடர்ந்து வழிபட்டுகிட்டே வாங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க. எனி டைம் எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ, நைட்லேயோ இல்லை மார்னிங் டைம்லேயோ இல்லை ஈவினிங் டைம்லேயோ உங்களால் எப்போ சொல்ல முடியும், கடவுள் மனசார ஒரு செகண்ட் வேண்டிக்கிட்டு உங்கள் காரியங்களை கடவுள்கிட்ட சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன காரியம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு, உங்களுக்கு முக்கியமாக உங்கள் பண பிரச்சனை, என் பண பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடணும், எனி டைம் என்ன பணம் என்கிட்ட இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார கடவுளை வேண்டிக்கிட்டு தொடர்ந்து வழிபடுங்க. இது வந்துட்டு உங்களோட நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அதுலேருந்து உங்களுக்கு ஒரு 4 டைம்ஸ் ஒரு பெரிய க்ரோத் வந்து இது கொடுக்கும். நம்பிக்கையோடு பண்ணுங்கள். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் ரெகுலராக உங்களுக்கு வரத்துக்கு சொல்கிறது. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.